அன்பு நேயர்களே வணக்கம். வருகின்ற செவ்வாய்க்கிழமை வராக ஜெயந்தி. இந்த வராக ஜெயந்தி என்பது பெருமாளுடைய அவதாரங்களிலே மிக முக்கியமான அவதாரமாகிய மூன்றாவது அவதாரமாகிய வராக பெருமானை நினைத்து அன்னைக்கு வழிபட வேண்டிய நாள் என்பதுதான் ஜெயந்தி. அன்னைக்கு வராக பெருமாளை நினைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா வராக பெருமாளை விட ஒரு உயர்ந்த ஒரு நினைக்கக்கூடிய தியானத்துக்குரிய பெருமாள் இல்லை அப்படின்னுட்டு யார் சொல்கிறாரு? நம்மாழ்வார் சொல்கிறார். ஈனச் சொல்லாயிரமாயி எரிதிரை வையமற்றும் ஏனத்து உருவாய் இடந்த பிரான் என்கிறார். ஏனத்து உருவாய் இடந்த பிரான். ஏனத்து ஒரு பன்றி உருவாக வந்து இந்த உலகத்தை காத்த உபகாரகன். இரும் கற்பகசேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லா எவர்க்கும் ஞானப்பிரானையல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவேங்கிறார். நான் பார்த்ததிலேயே வராக பெருமானை விட ஒரு நல்ல விஷயத்தை நான் பார்க்கவில்லை அப்படிங்கிறார். இந்த வராக அவதாரம் இந்த இரண்யாட்சனை அழித்ததாலே இரணியனுக்கு கோபம் வந்தது. உடனே இரணியனுக்கு கோபம் வந்து உலகத்திலேயே ஹரிசிந்தனையை இருக்கக்கூடாது என்று அவன் நினைத்தான். அப்பொழுது அவனுக்கு மகனாக பிரகலாதன் அவதாரம் செய்தார். அப்போ அந்த பிரகலாதனுக்காகவே ஒரு அவதாரம் எடுத்தார். அந்த இரணியனை அழித்து பிரகலாதனுடைய பக்தியை இந்த உலகத்துக்கு காட்டி ரொம்ப அற்புதமான சிரஞ்சீவியாக பிரகலாதனை உருமாற்றினார். அதற்காக எடுத்த அவதாரம் நரசிம்ம அவதாரம். அப்போ வராக அவதாரத்தினுடைய தொடர்ச்சியாக நரசிம்ம அவதாரம் எடுக்கிறார். அப்போ நரசிம்ம அவதாரத்தை எடுத்தவுடனே இந்த வராக பெருமானுடைய பேரப்பிள்ளை தான் இந்த மகாபலி சக்கரவர்த்தி. இந்த மகாபலி சக்கரவர்த்தி இந்திரனிடமிருந்து ஆட்சியை பெற்று அவன் மிகப்பெரிய யாகத்தை நடத்துகின்ற பொழுது அந்த இந்திரனுடைய வலியை துன்பத்தை தீர்ப்பதற்காக வாமன அவதாரம் எடுக்கின்றார். அப்புறம் இந்த வாமன அவதாரத்தினுடைய வளர்ச்சியாக திரிவிக்ரம அவதாரத்தை எடுத்து இந்த உலகத்தை எல்லாம் அளக்கிறார். ஆக ஒரு 4 அவதாரங்கள் ஒரு அவதாரத்தினுடைய தொடர்ச்சியாக நடக்கிறது. அதனுடைய துவக்க அவதாரமாக வராக பெருமாள் விளங்குவதாலே இந்த 4 அவதாரத்தினுடைய பலன்களும் வராக அவதாரத்திலே உண்டு என்பது நமக்கு ஆழ்வார்கள் காட்டி தந்தது. இந்த அவதாரத்துக்கு என்ன காரணம் என்பதை வராக புராணம் ரொம்ப அழகாக விவரிக்கிறது. ஜெய விஜயன் என்று இருவர் வைகுந்தத்திலே காவல் காக்கும் பணியாளர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் சனகாதி முனிவர்கள் வருகின்ற பொழுது இந்த துவாரபாலகர்கள் அந்த பெரியோர்களை தடுத்து பெருமாளை சேவிக்க விடாமல் செய்து விட்டார்கள். இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பெருமாள் சேவிப்பதை யார் பாகவதர்களை தடை செய்தாலும் அவர்கள் பெருமாளுடைய கோபத்துக்கு ஆளாவார்கள். நமக்கு அந்த உரிமை கிடையாது. பெருமாளிடத்திலே போவதை ஒரு பக்தன் போவதை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஆகையினாலே அவர்களுக்கு ஒரு சாபம் ஏற்பட்டது. அந்த சாபத்தின் விளைவாக இவர்கள் பல பிறவிகள் எடுத்தார்கள். அதிலே முதல் பிறவியாக ஹிரண்யன் ஹிரண்யாட்சன் என்கிற சகோதரர்களாக பிறந்தார்கள். அந்த இரண்யாட்சன் மிக கொடுமைக்காரனாக இருந்து இந்த உலகத்தை எல்லாம் பாயாக சுருட்டி கொண்டு போய் பாதாளத்தில் வைக்க அதனால் துன்பப்பட்ட அந்த மகாலட்சுமி தாயார் பிரார்த்தனை பண்ண, பூமி பிராட்டியார் பிரார்த்தனை பண்ண, அந்த விளைவாக இவர் பன்றி உருவாக அவதாரம் எடுத்து அந்த அசுரனை வதைத்து தன்னுடைய அந்த மூக்கிலே இருக்கக்கூடிய கொம்பிலே இந்த உலகத்தை காத்து ரட்சித்தார். அப்பொழுது பூமாதேவியை மடியிலே வைத்து கொண்டு வந்தார். இன்னொரு விஷயமும் சொல்லணும். ஆண்டாளுடைய அவதாரத்துக்கே இந்த அவதாரம் தான் காரணம். நான் அப்பொழுது என்னுடைய மக்களை எல்லாம் காப்பாற்றுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப எளிமையான வழியை வராக பெருமாள் காட்டுகின்றார். அது வராக பெருமாளுடைய சரம சுலோகம் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த வராக ஜெயந்தி என்று வராக பெருமாளை நம்ம நினைக்கணும். வராகனுடைய சன்னதிகள் நிறைய இருக்குது. ஸ்ரீமுஷ்ணம் இருக்குது. நீங்கள் திருமலைக்கு போனீங்கன்னா சுவாமி புஷ்கரணியில் முதல் பூஜையே அவருக்குத்தான். அதே மாதிரி சென்னைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இடவந்தை வலவந்தை மகாபலிபுரத்தில் ஒரு கோயில் குடவர கோயில் இருக்குது, வராக ஆதிவராக பெருமாள் கோயில். அதே மாதிரி திருவிடவந்தை இவள் திறத்து என் செய்கின்றாய் இடவந்தை பிரானேன்னுட்டு திருமங்கை ஆழ்வார் பாசுரம். அப்படி இடவந்தைன்னுட்டு இருக்குது. கல்லிடை குறிச்சி குபேரனுடைய தலம் ஒன்று இருக்குது. ஆழ்வார் திருநகரி அங்கே இருக்குது, கும்பகோணத்தில் இருக்குது, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் சன்னதியில் இருக்குது, மதுரை கள்ளழகர் சன்னதியில் இருக்குது. எந்த விதமான நிலப்பிரச்சனை கடன் பிரச்சனை இருந்தாலும் அழிப்பவர்
வராகப் பெருமாள். அப்படிப்பட்ட வராகப் பெருமாளுக்கு நம்ம அன்னைக்கு ஒரு பெரிய பூஜையை பண்ணணும். பெரிய பூஜைன்னா உடனே நீங்கள் பெரிய அளவில் நினைக்க வேண்டாம். அந்த வராகப் பெருமாள் இருந்தால் அவரை அந்த பூஜை அறையிலே நல்ல மலர்களாலே அலங்கரித்து குத்துவிளக்கு ஏற்றி வைத்து சில நிவேதனங்கள் கூடுதலாக செய்து அன்றைக்கு ஒரு பாசுரத்தை சொல்லி அவரை வணங்க வேண்டும். அந்த பாசுரம் என்ன அப்படின்ட்டு ரொம்ப அழகாக பார்ப்போம். எத்தனையோ பாசுரங்கள் இருக்கு. ஆனாலும் கூட வராக அவதாரத்திலே இந்த பாசுரத்தை நீங்கள் ஆழ்வார்களுடைய அருளி செயலிலே இருந்து நீங்கள் அன்றைக்கு பாராயணம் செய்யலாம். ரொம்ப அழகான பாசுரம், பொய்கை ஆழ்வார் பாசுரம் அது. பிரான் உன் பெருமை பிறர் யார் அறிவார். பிரான் உபகாரகனே, உன் பெருமை, உன்னுடைய பெருமையை பிறர் யார் அறிவார், வேறு யாராலே அறிய முடியும். உராய் உலகு அளந்த ஞான்று வராகத்து எயிற்றளவு போதாவா என்கொலோ எந்த அடிக்கு அளவு போந்தபடிங்கிற. நம்ம என்ன நினைக்கிறோம், திருவிக்கிரம அவதாரம் தான் இந்த எல்லா உலகத்தையும் அளந்த ஒரு அடியாலே அளந்த அவதாரம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் வராகப் பெருமானுடைய திருவடி சப்த சமுத்திரத்திலையும் பார்த்தீங்கன்னா அவருடைய பாதம் கூட நனையிலையாம். அப்போ வராகப் பெருமாள் எவ்வளவு மிகப்பெரிய உருவத்திலே இருப்பார். அந்த உருவத்திலே வருகின்ற பொழுதுதான் ஆண்டாள் கேட்கிறாள், என்னுடைய குழந்தைகளை எல்லாம் காப்பாற்றுவதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது 3 சொல்லுகின்றார். 1, நன்றாக இருக்கும்போது என்னை நினைத்துக்கொள். 2வது, என்னை பாடு. 3வது, என்ன புஷ்பங்கள் இருக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு என்னை வணங்கு. நான் உன்னை அந்திம காலத்திலே காப்பாற்றுகின்றேன். தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் அப்படின்ட்டு ஆண்டாள் இந்த வராகப் பெருமாள் சொன்ன அந்த 3 விஷயங்களை வைத்துக்கொண்டுதான் அவளே அவதாரம் செய்து திருப்பாவை நாச்சியார் திருமொழி பாடி கொடுத்தாள். அப்போ பல அவதாரங்களுக்கு மூல அவதாரம் வராக அவதாரம் மட்டுமல்ல, ஆண்டாளுடைய அவதாரத்துக்கும் காரணமாகிய அவதாரம் வராக அவதாரம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்றைக்கு ஒரு அகல் விளக்கிலே நெய் விட்டு அல்லது நல்லெண்ணெயை விட்டு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து இந்த பாசுரத்தை நீங்கள் வராகப் பெருமானை நினைத்து சொல்லுங்கள். உங்களுக்கு வற்றாத வளங்கள் சேரும், பூமி பாக்கியம் கிடைக்கும், பதவி உயர்வுகள் கிடைக்கும். காரணம், எல்லாத்துக்கும் அதிபதியாக இந்த வராகப் பெருமாள் விளங்குகின்றார். பஞ்சமி என்பது மிக உயர்ந்த நாள், வராகப் பெருமாளுடைய ஜெயந்தி நாள். அந்த நாளிலே வராகப் பெருமானை நாம் நினைப்போம், வற்றாத வளங்களை பெறுவோம். இந்த பாசுரத்தை நாம் அன்றைக்கு பாராயணம் செய்வோம்.